நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறு தொழில் வியாபாரத்தை பற்றியும் வியாபாரிகளை பற்றியும் நம்மளை பற்றியும் பேசலாம். இப்போ நீங்கள் ஆன் டெய்லி பேசிஸ் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கீரை இது எல்லாமே நீங்கள் போய் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. அங்கே நீங்கள் ஒவ்வொரு வெஜ்ஜீஸ்க்கான ப்ரைஸை செக் பண்ணுறதே இல்லை. அப்படியே ரேண்டமாக தூக்கி போடுவோம் பேஸ்கெட்டில். அப்படியே பில் பண்ணுவாங்க. அதுக்கு டேக்ஸ் ஆட் ஆகும். அப்படியே வாங்கிட்டு வந்துடுவோம். அட் த சேம் டைம் இங்கே சின்ன கடைகளில் ரோட்டோரமாக கூட சம்டைம்ஸ் வச்சு விற்பாங்க. கீரைக்காரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரீட்டில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இல்லை ரோட்டில் டெய்லியும் மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வீலரில் டேரெக்டாக வயல்லேருந்து பறிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க. நாம் அவங்கக்கிட்ட வாங்கினோன்னா உங்களுக்கு ரேட் கம்மியாக கிடைக்கும். இன்னொன்று அவங்களோட வியாபாரம் ப்ளஸ் வாழ்க்கை தரம் உயரும். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். அங்கே எந்த பேரமும் பேசாமல் வாங்குங்க, நாம் வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் எங்கேயாவது பைபாஸில் வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உளுந்தூர்பேட்டை மாதிரியான இடங்களில் கொய்யாப்பழம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், பலாப்பழம் கிடைக்கும். அங்கெல்லாம் நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கலாம். அவங்களாம் விவசாயிகள். அப்படியே வயல்லேருந்து நேராக கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. டோல்லேருந்து வண்டி நகர்றதுக்குள்ளே அவங்க வண்டி ஸ்பீடுக்கு ஓடி நம்மக்கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்மளோட சக்திக்கு உட்பட்டு நாம் இதையெல்லாம் வாங்கினோன்னா அவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பண்ருட்டி மாதிரியான இடங்களில் முந்திரி கிடைக்கும். அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் இங்கே என்றைக்கோ பேக் பண்ணதை வாங்கிறதுக்கு அங்கே ஃப்ரெஷ்ஷான திங்ஸ் வாங்கலாம் இல்லையா? ஸோ இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். நம்மளோட விவசாயத்தை நாம் தானே காப்பாற்றணும். நம்ம விவசாயிகளை நாம் தானே நலிவடையாமல் பார்த்துக்கணும். ஸோ முயற்சி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பைபாஸில் போகும்போதோ இல்லை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் சிறு கடைகள் இருந்தால் உங்களால் என்ன பொருள் அங்கே வாங்க முடியுதோ வாங்க முயற்சி பண்ணுங்கள். சிறு வியாபாரிகளை ஆதரிப்போம். நன்றி.